எப்படி போடலாம் அப்ப இந்த ப்ரொபனன்ட் ரிமூவ் ஆயிடுச்சுனா f is equal to k into q1 q2 by r. இங்க k க்கு வேல்யூ இருக்கு. that is 1 by 4 by epsilon naught, right? இந்த ஃபுல் எக்ஸ்பிளைன் என்ன வேல்யூ 1 by 4 by epsilon naught into q1 q2 by r. 1 by 4 by epsilon naught into q1 q2 by r. So this is the final derivation. Yeah, this is the final derivation of Coulomb law. Okay. First chapter very charge. Then and this is கொஞ்சம் டீப்பா போனா இந்த 1 by 4 by epsilon naught is going to be a relativity of permittivity, relativity of permittivity. Yeah. Permittivity space. Next will be electric field. Yeah. Now what is electric field? Simple definition. Now find the Coulomb's law விட்டுறோம். Coulomb's law சொல்லப்பட்ட எலக்ட்ரிக் விட்டுறோம். நானும் எலக்ட்ரிக் ஃபீல்ட் bro driving clear. அது எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் இல்ல. நான் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ். இங்க எலக்ட்ரிக் ஃபீல்ட்ன்றது ரொம்ப சிம்பிளா சொல்லுங்க. எலக்ட்ரிக் ஃபீல்ட் is equal to force, F for force per unit charge. புரியல சார் அப்படின்னா any charge பண்ணா இது ஒரு சார்ஜ் இருக்கு ஸ்பேஸ் சரியா. it can be a point charge. What is the point charge? Now what is the point charge? Point charge na ரெண்டு சார்ஜ் இருக்கு. சப்போஸ் ரெண்டு சார்ஜோட சைஸ் வந்து டிஸ்டன்ஸ் விட கம்மியா இருந்துச்சு அப்படினா then we can say it's a point charge. Test charge தான் யூஸ் டு test the strength of electric field. Electric field strength எந்த அளவுக்கு வந்து ஸ்ட்ரென்த் இருக்கோ அது எடுத்துக்கணும். எவ்வளவு ஸ்ட்ரென்த் இருக்கு எலக்ட்ரிக் ஃபீல்ட் எவ்வளவு ஷார்ப் ஆகும் எவ்வளவு கரண்ட் பாஸ் ஆகும் எலக்ட்ரிக் ஃபீல்ட் வந்து தெரியுது வந்து test charge. So point charge ன்றது the size of the charge will be very less than the distance between the charge. இப்போ பார்க்கலாமா சரிங்களா அப்போ டிஸ்டன்ஸ் between charge பண்ணா அப்போ இந்த ரெண்டு சார்ஜ் நடுவுல டிஸ்டன்ஸ் பெருசா இருக்கு இல்லையா. சோ கம்பேரிட்டிவ்லி இதுக்கு ரொம்ப பெருசா இருக்கு இல்லையா. அப்போ இந்த சார்ஜ் சைஸ் வந்து இந்த டிஸ்டன்ஸை விட சின்னதா இருந்துச்சு அப்படினா then we can say this as a point charge. Test charge is used to test the strength of electric field. அப்போ என்ன சொல்லலாம் force per unit charge. More test charge விட அதிகம் ரெண்டுமே point charge இருக்கும். But more than a test charge it should be a point charge. அப்போ என்னன்னா now what I'm going to do is I'm going to move this charge from one place to another place against the என்ன கணக்கு பண்ண இது இப்படி ஆப்போஸ் பண்ணடா இது இப்படி இருக்கு இந்த சார்ஜ் இது இப்படி ஆப்போஸ் பண்ணும் இந்த சார்ஜ் இது இப்படி ஆப்போஸ் பண்ணுமா அப்போ நான் என்ன பண்ண போறேன் I'm going to move this charge இந்த இடத்துல இந்த சார்ஜ் இங்க வைக்க போறேன். எப்படி இது ஆப்போஸ் பண்ணலனா அப்ப against அது எதிர்த்து எலக்ட்ரிக் எதிர்த்து எடுத்து வைக்கிறேன். அப்ப opposing the electric move the charge from one location to another location. Yeah. So let us take like இது q ஆ இருக்கட்டும் இது r இது p தான். சோ அப்ப நியூ லொகேஷன் எது p. இந்த சார்ஜ் எங்க இருக்கு r ல. சோ r ல சார்ஜ் என்ன பண்ணலாம்னா அப்போஸ் பண்ணக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்ட் எதிர்த்து அப்போஸ் பண்ணி இங்க இருக்க சார்ஜை இங்க தூக்கி வச்சேன். ஓகே சரியா. சோ இங்க எது வச்சோம்னா சோ அகைன்ஸ்ட் தி எலக்ட்ரிக் ஃபீல்ட் என்ன கொடுத்தா வெளிய இருந்து external force வெளிய ஃபோர்ஸ் கொடுத்திருக்காங்க. பட் we can say it as minus f. ஏன் minus f? ஏன்னா the force against the work. அப்ப எலக்ட்ரிக் ஃபீல்ட் எதிர்த்து இருக்கனால I'm going to use the negative symbol. then இப்போ நான் இப்போ இங்க இருக்கேன் இப்போ நான் வர்க் பண்ணிக்கலாம் எதை மாத்த எதை வந்துக்கா மூவ் பண்ணணும் மாத்த இல்ல இப்போ மூவ் பண்ணா வர்க் பண்ணிருக்கா இல்லையா இப்போ வேலை செய்யலனா ஒரு நாள் செஞ்சிட்டு இருக்கேன் என்ன வேலை மாத்த இங்க இருந்து சிட்டிங் வச்சேன் டெஸ்ட் இங்க இருந்து வச்சேன் அப்போ வர்க் செட் பண்ணிட்டாங்க. அப்ப இங்க அதே மாதிரி if I want to move the charge from one place to another place against the electric field I'm going to do a work right. அப்ப how can I define electric potential? Work done in moving a charge from one location to another location extra against the electric field by using or by giving a external force. அப்ப F E X போலாம் right. So what are the formulas for the work done? Force into punja. And I'm going to use minus area because the given external force was against electric field. electric எதிர்த்து பண்ணோம் இல்லையா. அப்ப force into displacement right. So அடுத்து சரி என்ன work okay work done பண்ணிருக்கோம். என்ன work done பண்ணா I'm going to move the charge from one location to another location. ஒரு இடத்துல இருந்து நவுத்துறேன். எங்க இருக்கா from r to b என்னது r to b. ஆனா physics when we derive the formula we use from final to initial. நான் அப்ப எங்க போறோம் p to right. and what is the instrument for potential? u. அது என்ன சரிடா u right. அப்ப என்ன பண்ணாங்க அப்ப நான் going to use it by u final என்ன final sin
ரிஃப்ளெக்ஷன் சொல்லுனா angle of the sin I by angle of sin R will be constant. Constant na Same. same நிறைய இருக்கும். அத ரிஃப்ளெக்ஷன் will be always same தான். இங்க வந்து constant ரெண்டும் ஒண்ணா சரிங்களா? and second one நம்ம மெத்தட் விட்டு செகண்ட் என்ன அது லட்சம் சொல்லுவா என்னவா அது Incident rate, non-refracted ray, light என்னது instant இது ரிஃப்ளெக்ஷன் இது refracted ray. இல்ல ரிஃப்ளெக்ஷன் என்னது இது Reflected. ரிஃப்ளெக்டட் ரைட் அப்போ இன்ஸ்டன்ட் ரேவும் ரிஃப்ளெக்டட் நார்மல்ன்றது இது நான் அப்போ இந்த மீடியம்க்கு பர்பெண்டிகுலர் இருக்கிறது நார்மல் ரைட் அப்படினா சொல்ல செகண்ட் ஆர்டர் angle of instance angle of reflection and normal will lie on the same plane or same surface அப்ப எல்லாமே வந்து ஒரே இடத்துல உட்கார்ந்து சரிங்களா எல்லாமே வந்து ஒரே இடத்துல வந்து இருக்கும் சரிங்களா ஒரே சர்ஃபேஸ்ல எல்லாமே இருக்கும்டா புரியுதா இதான் வந்து angle of reflection ஓட ரெண்டு லா பண்ணலாம் சோ angle of first ஆனது angle of incident will be always equal to reflection second law incident ray normal and reflected lines on the same plane or medium reflection la angle of instance by not to the angle of refraction is constant second law அதே Angle of R, I எல்லாமே வந்து is equal to LP all lies on the same same plane. plane and second law of refraction see now what is this law sin I by sin நான் லட்சம் நோட் பண்ண 10th actually law of refraction சென்ஸ்ல ஒன்னு எழுதிப்பாங்க நான் என்ன சொல்றேன் இல்ல நான் 12th ல ரே ஆஃப் ஒன் கூட வரும் ஆனா இப்போ 10th ல வந்து law of refraction ஸ்னெல்ஸ்ல ஒண்ணும் இல்லையா ஆனா ஒண்ணும் இல்ல சரிங்களா ஏன் சொல்றேன்னா ஸ்னெல் சொல்ல மாதிரி சொன்னா sin of the நான் வேணா ஆஃப் ஆஃப் போட்டுடுங்க sin of the அது மாதிரி ratio of the sin of the angle of incidence to the ratio of the angle of the refraction is constant சரிங்களா அப்போ law of refraction என்ன பண்ணுவோம் law of refractionனா sin I by sin R is equal to constant sense வந்து f is equal to take common help பண்றா common M into V minus U by D. f is equal to m into V minus U. இந்த v minus u ன்றது we are changing the velocity na velocity change பண்றோம் அப்ப v minus u by d is a change the velocity will be change in acceleration right அப்படியே மாறலாம் நான் ஸ்கூல்ல ஒண்ணு ரேஸ் பண்ணாம ஸ்பீட் மாறலாம் அதே மாதிரி தான் v minus u by d will be a அப்படினா f is equal to m into m into V minus U by ஆமாடா v minus u என்ன சொல்றேன் v minus u acceleration A by A by M A T. இதுதா D சொல்லுவா V minus U by D by M. புரியுதா சொல்லுவா புரியுது புரியுதா சரி புரியுதா செகண்ட் தேர்ட் லா ரொம்ப ஈஸி என்னடா Every reaction has an opposite and equal reaction. எல்லா ரியாக்ஷனுக்கும் வந்து எதிர்ப்பு திசை இருக்கணும் இப்போ நம்ம பால் இருக்கு பால் அடிச்சாங்கன்னா இப்போ ஸ்லோ அடிக்கிற பால் என்ன ஆகும் பார்க்கணும் இந்த பேவர் பால் தான் ம் every action has an equal opposite if the slow button அது